குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஆன்மீக பற்றி பார்ப்போம். சரியா? போன கிளாஸ் என்னமோ பார்த்தோம். பெண்கள் மெயினாக பழையெல்லாம் அணியணும், அதெல்லாம் பார்த்தோம், செஞ்சோம். உடை வந்து முழுமையாக அணியணும், முழுமையாக போடணும் சொன்னோம். இன்றைக்கி தக்காளி மருத்துவம் பற்றி பேசுவோம். தக்காளி பழம் இருக்கு இல்லையா, அது மீடியமான சைஸில் 2 தக்காளி டெய்லி சாப்பிட்டோம்னா, டெய்லி சாப்பிட்ணும், அதான் சாப்பிட்டோம்னா நல்லது. அது என்னன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தி நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தை நல்லா கொடுக்கும், செஞ்சுக்கலாம். அப்புறமா இந்த திராட்சை பழத்தையும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் தக்காளி என்பது 2 தான். பெரிய பழமாக 2 சாப்பிடக்கூடாது, அது வந்து 1/4 கிலோக்கு ஆகும். 2 மீடியம் சைஸ் 2 பழம் டெய்லி சாப்பிட்டாக்கா அது கொஞ்சம் நல்லது. சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? அடுத்தது இருந்தால் இந்த முக்கடலை சொல்லுவாங்க பாருங்கள், முக்கடலை, வெள்ளைக்கடலை, இது வேர்க்கடலை, இந்த 3 கலந்து மிக்சடு சுண்டல் மாதிரி சாப்பிட்லாம். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லது. அதுவும் ஜாஸ்தியாக சாப்பிடக்கூடாது, ஒரு பிடி, ஒரு அளவு, அவ்வளோ சாப்பிட்டோம்னா ஒரு சின்ன இது வச்சுங்களேன், அந்த அளவுக்கு சாப்பிட்டோம்னா நல்லது, நல்லாயிருக்கும். செந்து கிடைக்கும் மெயினாக. சரிங்களா? அது ஒன்று. அடுத்தது இந்த சுகர் பேஷண்ட் வந்து காலை வந்து நல்லா சுகர் பேஷண்ட் நல்லா ஆட்டினே இருக்கும். ஆட்டினா நல்லது. அப்படி இல்லைன்னா ஜாக்கிங் போகலாம். ஜாக்கிங்னாக்கா இந்த பாருங்க, இப்படி பண்ணாலே போதும், ரொம்ப தூரம் ஓட வேண்டியது, இப்படி பண்ணாலே போதும். அது ஒரு 5 நிமிஷம் பண்ணால் போதும். ஆனால் ஹார்ட் பேஷண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஹார்ட் பேஷண்ட்டே எதுவுமே செய்யக்கூடாது. ஹார்ட் பேஷண்ட் வெறும் காலை மட்டும், இங்கே பாருங்கள், காலை மட்டும் தூக்கி இப்படி பண்ணலாம். நான் கால் டெஸ்ட் சொல்லுவேன் பாருங்க, காலை தூக்கி ஹார்ட் பேஷண்ட் மெல்லமாக செய்யணும். அவங்க வந்து உடம்பு அழுத்தக்கூடாது இல்லையா, அதனால் அவங்க மெல்லமாக செய்யலாம். நம்ம சுகர் பேஷண்ட்டு நல்லா கொஞ்சம் உதைக்கலாம், செய்யலாம், கொள்ளலாம். காலை அப்பப்போ இப்படினாக்கா அந்த ரத்த ஓட்டம் பாயும். அதுதான் இது, இந்த எக்ஸசைஸு நல்லது. அது ஜாக்கிங் சொன்னால் வீட்டிலே செய்யலாம், வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலே ஒரு 15 மினிட்ஸ் போதும். இப்படி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்படி பண்ணால் ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி பண்ணுங்கள், உடம்பு சூப்பராக இருக்கும். சரியா? இன்றைக்கி நான் 3 சொல்லிட்டேன். என்னென்னா தக்காளி, இது சுண்டல், 3 கலந்த சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், இது அது பேர் என்ன, வேர்க்கடலை, அது சாப்பிட்ணும். ஓகே? அடுத்தது இந்த ஜாக்கிங் சொன்னேன். ஜாக்கிங் மாதிரி காலை ஆட்டினா நம்மளுக்கு நல்லது. தக்காளி டெய்லி 2 சாப்பிடுங்க. யாரையும் காக்க வேணாம், மிக்சியும் போட்டு அரைச்சி சாப்பிட்லாம். அது அடுப்புக்கரைக்கு போகணும், போயிட்டு தொட்டு சாப்பிட்டு எல்லாம் செய்யணும். அதுக்கு வீட்டில் திட்டுவாங்க, இப்போ வந்துருக்காங்க, நான் சமையல் பண்ணியிருக்கேண்ணே, இப்போ வந்துருக்கா நீ அப்புறமா போகணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நான் போட்டு 2 தக்காளி ஏற்றோம்னா சாப்பிட்டோமா ஜம்முன்னு வந்துடலாம். ஓகேயா? அவ்வளோதான். இன்றைக்கி மந்திரம் வந்து பிரம்ம மந்திரம், ரொம்ப முக்கியமானது. அவள் தலையெழுத்தை மாற்றுவார், அவர் தலையெழுத்தை திருப்பி வைப்பார், நல்லது செய்வார் அவர். அதனால் அந்த மந்திரம் பார்க்கணும். அது வந்து பிரம்மதேவன் மந்திரம். பார்ப்போமா? பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் போவோம், கிராமர் கிளாஸ் போவோம். பாருங்கள், நம்பர் 16th GKM ஆன்மீக குறிப்புகள் பிரம்மதேவன் மந்திரம். நம்பர் 16 GKM ஆன்மீக குறிப்புகள் பிரம்மதேவன் மந்திரம். பாருங்க, பிரம்மதேவன் மந்திரம். ஊர் திருப்பட்டூர். எங்கே இருக்குன்னா திருச்சிராப்பள்ளி, அதாவது திருச்சி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் திருச்சிராப்பள்ளின்னு தான் சொல்லுவாங்க. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எல்லாம் மாறுது, நம்ம என்ன பண்ணுறது. ஸோ ஊர் திருப்பட்டூர், திருச்சிராப்பள்ளி. மந்திரம் பாருங்க. ஓம் வேதாத்ம நாயகா வித்மகே இரண்யா கர்ப்பாயா தீமகி தன்னோ பிரம்மா பிரசோதயாத். அவ்வளோதான். எப்படி? ஓம் வேதாத்ம நாயகா வித்மகே இரண்யா கர்ப்பாயா தீமகி தன்னோ பிரம்மா பிரசோதயாத். அவ்வளோதான். பிரம்மதேவனே போற்றி போற்றி போற்றி. அவ்வளோதான். இதை டெய்லியும் படிக்கலாம். எல்லாமே நான் சொல்கிற மந்திரம் டெய்லியும் படிக்கலாம், ரொம்ப நல்லது. சரியா? இந்த கிளாஸ் அவ்வளோதான், ஓவர். நாளைக்கு பார்ப்போம். நம்ம என்ன சொல்வதை, நல்லது செய்வோம், நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.
ரைட்டா? அதுதான். அப்புறம் உங்கள் குடும்பம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் மங்களகரமாகவும் இருக்கட்டும். நன்றி.